இது நல்ல மாதமிது, ஜெபமாலை மாதமிது. நாடுவது தினம் நாடுவது, இறை இரக்கத்தை நாடுவது, என்றும் அவளிடம் வேண்டுவது, அவள் மனது அவள் அருள் எனது இன்றுரைத்து பாடுவது. மாதமிது நல்ல மாதமிது, ஜெபமாலை மாதமிது. நாடுவது தினம் நாடுவது, இறை இரக்கத்தை நாடுவது. அன்னை வழி தேவன் வழி, அவர் வழியே நம் திருப்பலி. அன்னை வழி தேவன் வழி, அவர் வழியே நம் திருப்பலி. அவர் நிழலை நாடுவது என்றென்றும் நிலையானது, அவர் நிழலை நாடுவது என்றென்றும் நிலையானது. அவர் பட்ட பாடுகள் சிலுவைகள் என்றும் மனதில் நிலைக்குமே. அவர் பட்ட பாடுகள் சிலுவைகள் என்றும் மனதில் நிலைக்குமே. மாதமிது நல்ல மாதமிது, ஜெபமாலை மாதமிது. அன்பிற்கோர் இலக்கணமாய், இறை அருளுக்கோர் அடைக்கலமாய். அன்பிற்கோர் இலக்கணமாய், இறை அருளுக்கோர் அடைக்கலமாய். எம்மை நாளும் காத்து வரும் ஜெபமாலை நாயகியே, எம்மை நாளும் காத்து வரும் ஜெபமாலை நாயகியே. உம்மை வாழ்த்த வந்தோம் வணங்கி நின்றோம் ஜெபமாலை மாதத்திலே. உம்மை வாழ்த்த வந்தோம் வணங்கி நின்றோம் ஜெபமாலை மாதத்திலே. மாதமிது நல்ல மாதமிது, ஜெபமாலை மாதமிது. நாடுவது தினம் நாடுவது, இறை இரக்கத்தை நாடுவது, என்றும் அவளிடம் வேண்டுவது, அவள் மனது அவள் அருள் எனது இன்றுரைத்து பாடுவது. மாதமிது நல்ல மாதமிது, ஜெபமாலை மாதமிது. நாடுவது தினம் நாடுவது, இறை இரக்கத்தை நாடுவது. அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி, பொதுக்காலம் 30ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1 முதல் 5 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி.
உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தன் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தாள், ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 வசனங்கள் 1-6 வரை. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாய் இருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, புனித பவுல் தன் உள்ளத்தில் இருந்த ஓர் ஆதங்கத்தை முதல் வாசகத்தில் வெளிப்படுத்துகின்றார். தான் சார்ந்த யூத இனம் இயேசு கொண்டு வந்த மீட்பை பெறவில்லையே என்பதே அந்த ஆதங்கம். தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்று அழைக்கப்பட்ட இனம் இஸ்ரேல் இனம். அவர்கள் இறை நம்பிக்கையின் தந்தையாகிய ஆபிரகாமிலிருந்து தோன்றியவர்கள். கடவுளின் அடியவராகிய மோசேயின் தலைமையில் எகிப்திலிருந்து வெளியேறியவர்கள். படைத்தவரால் 10 கட்டளைகள் அவர்களுக்கே தரப்பட்டன. தங்களது வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்ள இறைவனிடமிருந்து இறை வாக்கினர்களை பெற்றுக்கொண்டவர்களும் அவர்களே. இவ்வளவு பெருமைகளை அவர்கள் பெற்றிருந்தாலும் தங்களது இனத்திலேயே தோன்றிய இயேசுவின் மீட்பை அவர்களே பெற்றுக்கொள்ளவில்லை. யார் யாரோவெல்லாம் இயேசு என்ற பழமரத்தின் கனியை பெற்று அனுபவிக்க அம்மரத்தின் அடியில் குடியிருந்தவர்களே அம்மரத்தின் அருமையை உணர தவறிவிட்டனர். இக்காரியம் தனக்குள் பெரும் வேதனையாகவும் இடைவிடா துயராகவும் இருப்பதாக புனித பவுல் கூறுகின்றார். மெசியாவை எதிர்பார்த்திருந்த இனம் யூத இனம். அம்மெசியா மீட்பை கொண்டு வருவார் என்று நம்பியிருந்த இனமும் அதுவே. ஆனால் அதே மெசியா வந்த பொழுது அவரை முதலில் நிராகரித்த இனமும் யூத இனமே. இதற்கான காரணத்தை விளக்குவதே இன்றைய நற்செய்தி. இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு சட்டங்களை கொடுத்ததனுடைய நோக்கம் அச்சட்டங்களை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தங்களது வாழ்வை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதே. ஆனால் காலப்போக்கில் நடந்ததோ வேறு. வாழ்வை உயர்த்த வேண்டிய சட்டங்கள் வாழ்வையே முடக்கி போட்டன. நெறிமுறைப்படுத்த வேண்டிய சட்டங்கள் வரையறைகளாக மாறிப்போயின. இதற்கான காரணம் சட்டங்கள் மட்டில் பரிசேயர்கள் கொண்டிருந்த குறுகிய மனநிலை. இன்றைய நற்செய்தியில் வரும் ஓய்வு நாள் பற்றிய விவாதத்தில் பரிசேயர்களின் மேற்கண்ட தவறான மனநிலை வெளிப்படுவது வெள்ளிடை மலை. வாழ்வை உயர்த்தும் நெம்புகோலாக சட்டங்களை பார்க்காமல் வாழ்வை அளக்கும் அளவுகோலாக அவற்றை பார்த்ததன் காரணமாக கடவுளே கூட சட்டத்தின்படிதான் செயல்பட வேண்டும் என்று பரிசேயர்கள் கருத ஆரம்பித்தனர். இயேசு கடவுளின் மகனா இல்லையா என்பதற்கான ஆதாரம் அவரது செயல்களும் வாழ்வு முறையும் அல்ல, மாறாக அவர் சட்டத்தின்படி செயல்படுகிறாரா இல்லையா என்பதே என்று பரிசேயர் வாதிட்டனர். எனவே சட்டத்தை தாண்டி செயல்பட்ட இயேசுவை அவர்கள் நிராகரித்தனர். அவர் கொண்டு வந்த மீட்பையும் வீணாக்கினர். ஏணியாய் கொடுக்கப்பட்ட சட்டங்கள் தடுத்து நிறுத்தும் எல்லைகளாக மாறிப்போன அவலம் இது. அன்புக்குரியவர்களே, மனிதர்களது குறுகிய மனநிலைகள்
எவ்வாறு கடவுளின் அளப்பரிய செயல்பாடுகளை புறந்தள்ளக்கூடும் என்பதற்கு சிறந்த உதாரணம் பரிசேயர்கள். நாம் ஒருவேளை பரிசேயர்களைப் போல சட்டங்கள் மட்டிலான அணுகுமுறையில் குறுகிய மனநிலை கொண்டவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மிடம் வேறு நிலைகளில் குறுகிய மனப்பான்மைகள் இல்லை என்ற முடிவுக்கு நாம் வர இயலாது. சாதியின் அடிப்படையில் சக மனிதர்களை அணுகுவது, குறுக்கு வழியில் முன்னேறுவது எப்படி என்பது பற்றி சிந்திப்பது, நம் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப செயல்படாதவர்களை வாழ்விலிருந்து தள்ளி வைப்பது, இவை அனைத்துமே நம் வாழ்வில் இருக்கும் குறுகிய மனப்பான்மையின் சில வெளிப்பாடுகள். இத்தகைய குறுகிய மனப்பான்மைகள் நம்மிடம் இருப்பதன் காரணமாக இயேசு வழியாக நமக்கு கொடுக்கப்படும் மீட்பிற்கு நாமே தடை போட்டு விடுகிறோம் என்பதை உணர்வது அவசியமானது. மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் தேடும் மீட்பு என்னும் முழு வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கக்கூடிய குறுகிய மனப்பான்மைகளை அடையாளம் காண்பதற்கு தேவையான ஞானத்தையும் அவற்றை தூக்கி எறிவதற்கான ஆற்றலையும் எமக்கு தருவீராக. ஆமேன்.